மகிழ்ச்சியான முகம் தான் எப்பவுமே அழகான முகம். A happy face is always a beautiful face. இது ஒரு சாதாரண வாக்கியம் போல தோன்றலாம். ஆனா இதற்குள் ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு. இதை ஒரு அழகான கதை மூலமா எளிமையா புரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல நளினின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளை பார்த்தா எல்லாரும் அப்படியே மெய் மறந்து போயிடுவாங்க. அவளோட கூந்தல் கார்மேகம் மாதிரி கருமையா இருக்கும். கண்ணெல்லாம் மின்மினி பூச்சி மாதிரி மின்னும். அவளோட அழகை பார்த்த கிராமத்து மக்கள் எல்லாம் மெய் மறந்து போயிடுவாங்க. ஆனா நளினி தன்னோட அழகை நினைச்சு ரொம்பவே கர்வம் கொண்டா. அவ முகத்துல எப்பவும் புன்னகை இருக்காது. ஒரு திமிரான கடுகடுப்பான முகத்தோட தான் இருப்பா. அதே கிராமத்துல கமலான்னு ஒரு சாதாரண பொண்ணு இருந்தா. அவளுக்கு நளினி மாதிரி அழகு கிடையாது. அவ முகத்துல பெரிய பிரகாசம் எதுவும் இருக்காது. ஆனா அவளோட மனசு அன்பாலும் கருணையாலும் நிறைஞ்சிருக்கும். கமலா எப்போ சிரிச்ச முகமா இருப்பா. யாரை பார்த்தாலும் ஒரு அன்பான சிரிப்பை அவங்களுக்கு பரிசா கொடுப்பா. அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுப்பா. ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு வயசான ஞானி வந்தாரு. அவர் கிராமத்தோட நடுவுல உட்கார்ந்து மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு. கிராம மக்கள் எல்லாரும் அவரை சுத்தி நின்னாங்க. நளினி அங்க வந்தா. தன்னோட அழகை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்த அவ ஞானி பக்கத்துல போய் உட்கார்ந்தா. ஞானி தன்னோட பேச்ச ஆரம்பிச்சாரு. அழகுங்கிறது கண்ணுக்கு தெரியுற வெளி தோற்றம் மட்டும் இல்ல. உண்மையான அழகு மனசுல இருந்து வர்றது. அது முகத்துல புன்னகையா வெளிப்படும் அப்படின்னு சொன்னாரு. நளினிக்கு இது பிடிக்கல. அவ முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்ல. உண்மையான அழகுங்கிறது கவர்ச்சியான தோற்றத்துலதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா கமலா ஞானியோட வார்த்தைகளை கேட்டு மெதுவா சிரிச்சா. அவளோட சிரிப்பு ஞானியோட கண்ணுல பட்டுச்சு. ஞானி கமலாவை பார்த்து, அம்மா உன் முகம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நளினிக்கு ஆச்சரியமா போச்சு. இவ்வளவு கவர்ச்சியான என் முகம் இருக்க இவர் இந்த சாதாரண பெண்ணோட முகத்தை எப்படி அழகா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு யோசிச்சா. அவளோட மனசுல இருந்த சந்தேகத்தை புரிஞ்சுக்கிட்ட ஞானி நளினியை பார்த்து, மகளே, உன்னோட அழகு வெளிப்பூச்சுதான். அது கண்ணுக்கு அழகா தெரியலாம். ஆனா கமலா கிட்ட இருக்கிற புன்னகை அவளோட உள்ளத்து அழக பிரதிபலிக்குது. அந்த புன்னகை அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. அதுதான் உண்மையான அழகு. ஞானியோட வார்த்தைகள் நளினியோட மனசை தொட்டுச்சு. அவ தன்னோட தவறான எண்ணத்தை உணர்ந்தா. அன்னையில இருந்து நளினி தன்னோட அழகை பத்தின கர்வத்தை விட்டுட்டு கமலா போல சிரிக்க ஆரம்பிச்சான். அவளோட முகத்துல புன்னகை மலர்ந்ததும் அவளோட உண்மையான அழகு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. கிராம மக்கள் அவளை இன்னும் அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அழகுங்கிறது வெளி தோற்றத்துல மட்டும் இல்ல. அது நம்ம மனசுல இருந்து வர சந்தோஷத்துலயும் அன்புலையும் புன்னகையிலையும் இருக்குது. சந்தோஷமான முகம் நம்மள மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்ல சக்தியையும் அமைதியையும் நம்பிக்கையும் பரப்பும். உங்க முகத்துல எப்பவும் புன்னகை இருக்கட்டும். அந்த புன்னகை உங்க வாழ்க்கையை மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையையும் அழகாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.